அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக தலைமையான ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட போடல, என்டிஏ தலைமையான கூட்டணி ஆட்சி போட்டிருக்காரு. ஒரு என்டிஏ தலைமை கூட்டணி ஆட்சி இருக்கும்போது என்டிஏக்குள்ளதான் அதிமுக மற்றும் நிறைய கட்சிகள் வந்து உள்ள இணைஞ்சு இருக்கிற மாதிரி கூட நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள ஆட்சி அமித்ஷா போறாரு, சும்மா போடுவாரா ட்வீட்ல, முடிவு செய்யாம சும்மா ட்வீட்ல போடுவாரா? அப்படின்னா இடைமுக தலைவர் எடப்பாடி தலைவர் கூட்டணி அவர் ஏன் சொல்லல, சொல்லிக்கணுமா இல்லையா? அதுல ஒரு சூசமா இருக்கா இல்லையா? அப்படி பாக்குற போது ஏன் வந்து என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்ததானே ஆட்சி. ஸோ அப்படி அந்த அர்த்தத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு சரி நான் கேட்கறேன், ஏடிஎம்கே 18% ஓட்டு வச்சுங்க, பிஜேபி 11% ஓட்டு வச்சுங்க, என்ன 50-50 என்ன தப்பு இருக்கு? ஷீட் தப்பு கிடையாது. அந்த கொடுக்கக்கூடிய மனசு எடப்பாடிக்கு வராது. ஸோ இப்படி பார்க்குற போது செங்கோட்டையும் கவுண்டர், அண்ணாமலையும் கவுண்டர், வேலுமணியும் கவுண்டர் இருக்கும்போது ஸ்மூத்தாக டீல் பண்ணி கட் பண்ணி விடுவாங்களான்னு எனக்கு தோணுது. அதாவது 3 பேரும் கவுண்டராக இருப்பதுனால நானும் ஒரு கவுண்டர் இருப்பதால் நான் அறிந்து என்ன சொல்லுதுன்னா, 3 பேரும் வந்து சிம்பிளாக லைட்டாக டீசெண்டாக கட்டுடுவாங்க. ஏன்னா வேலுமணி வந்து எடப்பாடியை பகச்சிக்க முடியாது, ஏன்னா அவரும் கவுண்டர் சமையை சேர்ந்தவர், இந்த பக்கம் செங்கோட்டை வந்து கவுண்டர் சமையை சேர்ந்தவங்க. அதனால டீசெண்டாக எடப்பாடியை கழட்டி விடுவாங்கன்னு தோணுவிட்டு செங்கோட்டை தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு எல்லாரையும் அரவணைச்சு தேர்தல் சந்திப்பாங்க ஒரு எண்ணமும் தோன்று வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்பட்டால் அந்த கூட்டணிக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்டிஏ தலைமைனா ஆட்சினா என்னங்க அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு கேட்கறேன். அமித்ஷா ட்வீட் போட்டதுல என்டிஏ தலைமைனா ஆட்சின்னு சொல்றாரு. ஏடிஎம்கே தலைமையில் எடப்பாடி தலைவர் ஆட்சி ட்வீட்ல போட்டுக்கணும்ல, போடல. அப்படின்னா வேற ஏதோ ஒரு கணக்கு பண்ணிருப்பாங்கன்னு தோணுது.